இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பள்ளிப்பாளையம் சிக்கன். இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயிரா ஆஷிக். பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போலாம் மாடிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரிஜினல் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகாய் அளவுக்கு இதை வந்து விதை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி விட்டு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, நசுக்கி விட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வந்து வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம், அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 1/4 கிலோ அளவுக்கு இந்த அளவுகள்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அதாவது ஒரு 20 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அதிகப்படியான எந்த விதமான மசாலாவும் சேர்க்க மாட்டோம். முழுக்க பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச மிளகாயோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாயிருக்கும். அடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே சிக்கன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இவ்வளோ தாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா. நார்மலாக நம்ம சிக்கன் செய்யும் போது இஞ்சி பூண்டு விழுது, அது மட்டும் இல்லாமல் நிறைய மசாலாஸ்லாம் சேர்ப்போம். அந்த மாதிரி இதில் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற சிக்கனை விட இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிடலாம். லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 கை அளவுக்கு தண்ணியை வந்து தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடக்கூடியது. ஸோ இதை வந்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி 1 அல்லது 2 முறை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா சுண்டிட்டு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கிட்டு அந்த காஞ்ச மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய விதையை நீக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது நீங்கள் காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு போட்டுக்கோங்க. அதோட சுவை நல்லா இறங்கும். ஆனால் ரொம்ப வந்து காரமாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய். துருவின தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்முடைய இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் ரொம்பவே டேஸ்டான ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு கூட ரொம்பவே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.